ஹாய். டைப்ரைட்டிங் எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. வர்ற சனி ஞாயிறு 2 நாளில் வந்து எக்ஸாம் நடக்கும். சீனியர் ஜூனியர் 2 பேருக்குமே வந்து வர்ற சனி ஞாயிறில் நடக்கும். இப்போ அதில் எப்படி வந்து நமக்கு பேப்பர் கொடுப்பாங்க, அதில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி தான் வந்து பேப்பர் கொடுப்பாங்க. அது ஜூனியர் சீனியர் எல்லாருக்குமே இப்படி தான். இந்த முன்னாடி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்கள்ல, அதையும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பேப்பரில் ஃபில் பண்ணுறது தான் வந்து அந்த ஸ்லிப்லையும் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நேமு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாதர் நேம், அப்புறம் நம்ம சென்டர் அது என்னன்னு மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போது எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் உள்ளதான் அப்படியே வந்து அதுலேயும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடம்ங்கிறப்போ நம்ம என்ன இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், தமிழ்னால் தமிழ், அதை வந்து அந்த இடத்துல வந்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிலையும் தாளும். நம்ம வந்து நிலைங்கிறது வந்து நம்ம ஜூனியராக சீனியராங்கிறது. நெக்ஸ்ட்டு தாளுங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் பேப்பர் வந்து ரைட் பண்ணணும். ஏதாவது ஃபஸ்ட் பேப்பருக்கு செகண்ட் பேப்பருக்குன்னு தனித்தனியாக கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் பேப்பர்னால் ஃபஸ்ட் பேப்பர்னு ஃபில் பண்ணுங்கள், செகண்ட் பேப்பர்னால் செகண்ட் பேப்பர். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் நம்பர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே வந்து டேட்டும் தொகுதி என்னன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எந்த பேட்ச்சு அப்படிங்கிறது அதை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தட்டச்சு பொறியின் மாதிரி. இது வந்து நம்மளோட மெஷின்லையே அதோட நேம் இருக்கும். அதை பார்த்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ பேப்பர் வந்து டைப் பண்ணுறோன்னு கீழே கேட்டிருப்பாங்க. அது வந்து இப்போ ஸ்பீடுனா ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர்லேயே முடிச்சிடலாமா, அப்போ 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 போட்டு எழுத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1ன்னு எழுதணும். இதே சீனியர்னால் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை நோட் பண்ணால் போதும். ஓகே, இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும். பேலன்ஸ் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதே தான் அந்த ஸ்லிப்லையும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்பீடு இதுலேயும் முன்னாடி கேட்டிருக்காங்கள ஃபஸ்ட் பேஜில், அதே தான் வந்து இதுலேயும் கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு பேப்பர் ஜூனியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் தான், அதனால் அந்த ஃபஸ்ட் பேப்பரை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இதுலேயும் அதே தான் கேட்டிருக்காங்க. பாடம், அப்புறம் நிலை, நெக்ஸ்ட்டு டேட்டு, அப்புறம் பேட்ச்சு, அப்புறம் எத்தனை பேஜ் டைப் பண்ணியிருக்கோங்கிறத எழுதணும். நெக்ஸ்ட்டு கீழே தட்டச்சு செய்ய தொடங்குவோம்ன்றக்கா, அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். கரெக்டாக அதுக்கும் கீழேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரொம்ப ஸ்பேஸ் விடாமல். ரொம்ப ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கீழே வந்து அப்புறம் இடம் பத்தாமல் போயிடும். அதனால் அதில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஜூனியரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் பேப்பர்லேயே வந்து அடிச்சிருவோமா. செகண்ட் பேப்பரை எடுத்துருங்க. எடுத்துட்டு வேணால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் அடிக்கையில் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த பேப்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர் கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் பேப்பர் பாருங்கள், இதுவும் அதே போல் தான். பாடம் ஆங்கிலம், நிலை அது வந்து இளநிலை, ஜூனியர்னால் இளநிலை, சீனியர்னால் முதுநிலை. செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கொஷின் கோட் கொடுப்பாங்க, அது நோட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் அதே போல் தான். இந்த ஃப்ரண்ட் இந்த ஸ்லிப்பு கொடுத்துருக்காங்கள்ல, இதுலேயும் வந்து அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். கொஷின் கோடு இந்த இடத்துலையும் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நேமு, ஃபாதர் நேமு, அப்புறம் நம்மளோட நேம் அது மட்டும் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ இது பாருங்கள், இதுவும் அதே போல் தான். 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இன்னொரு பேப்பர் வந்து லெட்டருக்கு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ டைம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பேப்பரை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பீடில் இன்னொரு பேப்பர் கொடுக்குறாங்கல்ல அதை ஜூனியருக்கு, இல்லைனா வந்து நீங்கள் பேப்பர் வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்லையும் இருக்கும். சென்ட்ரு எதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் சீக்கிரமே போயிடுங்க. இது வந்து தமிழ்லையும் அதே போல் தான் ஃபில் பண்ணுறது எல்லாமே அதே போல் தான் இருக்கும். செகண்ட் பேப்பருக்கு 2ன்னு சொல்லிட்டு முன்னாடி நோட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் பேப்பர் ஸ்பீடுக்கு 1ன்னு நோட் பண்ணுவீங்க. நான் வந்து ஜூனியருங்கிறதுனால என்னால் சீனியர் பேப்பர் காட்ட முடியலை. எக்ஸாமுக்கு போகிறப்போ கரெக்டாக பென், பென்சில், ஸ்கேலு எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. எரேசர் எல்லாமே. அப்புறம் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்களோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஆதார் தான் கொடுத்துருப்போம், அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.